தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கல்வி சுற்றுலாவாக புதுவை வந்த தமிழக கல்லூரி மாணவர்கள் புதுவை அருங்காட்சியகம் மூலம் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தை பார்வையிட்டு கலந்துரையாடினார்கள். புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் அருங்காட்சியகமான புதுவை அருங்காட்சியகம் பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது. அவற்றுள் சுற்றுலா திட்ட நிகழ்வு முதன்மையானது. இந்நிகழ்வு பொதுவாக பொழுதுபோக்கு நோக்கில் மற்றும் அமையாமல் அறிவு பயன் தரக்கூடிய கல்வி சுற்றுலாவாக முன்னெடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சௌடாம்பிகா தனியார் கல்லூரி மாணவர்கள் புதுவைக்கு கல்வி சுற்றுலா வந்தனர். புதுவை அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அறிவன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் முருகம்பாக்கம் கைவினை கிராமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மண்டல இயக்குநருடன் கலந்துரையாடினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக குழுவினர்கள் செய்திருந்தனர். நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலைநசுங்கி இறந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்தார். இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டபர் என்பவருடன் நேற்று காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்திச் செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டபர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பைக் திருடிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வில்லியனூர், தட்டாஞ்சாவடி, மோகன் பிரசாத், கோபாலன் கடை சேஷாத்ரி, வி மணவெளி நீலமணிகண்டன் என்பதும் மூவரும் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில் மூவரும் மேலும் 2 இடங்களில் திருடி மறைத்து வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். இதுபோல உருளையன்பேட்டை போலீசார் நேற்று மாலை மறைமலை அடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அவர் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அரவிந்த் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. அரவிந்த் புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 14 பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அரவிந்தை கைது செய்த போலீசார் முதற்கட்டமாக 7 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயகிரவ கோயில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சங்கத்துக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டது. நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு உயர்வுபடி 32 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும். சில கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு ஓய்வூதியம் மாதம் வழங்கப்படாமல் உள்ளது. அவற்றை உடனே வழங்க வேண்டும். ஓய்வு பெற்று பல மாதங்களான பணிக்கொடை பெறாத ஊழியர்களுக்கு பணிக்கொடை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற சங்க பொறுப்பாளர்களை மாநில தலைவர் பாலாஜி கௌரவப்படுத்தி பரிசுகளை வழங்கினார். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாள்காட்டி மற்றும்
பரிசு பொருட்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த பொதுக்குழுவில் மாநில INTUC நிர்வாகிகள், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் MLA, முன்னாள் MLA நாரா கலைநாதன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் 1977ஆம் ஆண்டு முதல் படித்த அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரிகுரு மகாராஜ் அவர்களின் 31ஆம் ஆண்டு மகாசமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெய் ஸ்ரீ ஹனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி தலைமை தாங்கினார். பொது செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெக சண்முகம், புதுச்சேரி கலக்கல் காங்கேயன், அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன், குருகல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ் கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கில்லி போட்டியை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கில்லி தாண்டா அசோசியேஷன் மற்றும் புதுவை நன்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி மாநில அளவிலான கில்லி போட்டி துவக்க விழா வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியில் இன்று நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்றன. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள படமுடைய மக்களுக்கு வாய்மை அமைப்பின் இளைஞர் பிரிவினர் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். புதுச்சேரி வாய்மை அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் வாய்மை இயக்கம் இளைஞர் பிரிவினர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நவீன்ராஜா மேற்பார்வையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கோர்க்காடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நவீன்ராஜா வாய்மை இயக்கம் தொடர்ந்து சமூக மாற்றத்திற்கான செயல்களில் ஈடுபடும் என்றும் ஆர்வமுள்ள இளைஞர்கள், மாணவர்கள் தங்களோடு இணைந்து பணியாற்றலாம் என அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் பிரிவு அஜித்குமார், அபிஷேக், மணிகண்டன், ரியாஸ், முகமது, ஸ்வேதா, கல்பனா, ரித்திகா, இந்து ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்தனர். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 1000 இடங்களில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரியில் இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேவிகா, திருக்குமரன், சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன், ஜெயராஜ், தமிழ்ஸ்ரீ, ஆறுமுகம், பச்சையப்பன், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமிற்கு வருகை புரிந்தவர்களை வாழ்த்து கூறி புதிய உறுப்பினர்களாக சேர்த்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி காங்கிரஸ் சார்பில் தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான மாத நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியின் துவக்க விழா மணவெளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்து தொகுதி நிர்வாகிகளுக்கு மாத நாட்காட்டி வழங்கினார்.
அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக நேரில் சென்று பொதுமக்களுக்கு மாத நாட்காட்டியை வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் புதுச்சேரி மாநில தேமுதிக செயலாளர் VPP வேலு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் VPP வேலு தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தின் உசுடு தொகுதி, மங்கலம் தொகுதி, நெட்டப்பாக்கம் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் புரட்சி கலைஞரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.